ஆறாம் வகுப்பு தமிழ் இலக்கணம். அழகு 1. இலக்கணமும் மொழித்திறனும். மொழி அறிவோம். தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. அவற்றில் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. ஆக மொத்தம் 30. தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 30. எடுத்துக்காட்டாக, அண்ணா என்றால் ஆ என்பது உயிரெழுத்து, இன் என்பது மெய்யெழுத்து, நா என்பது உயிர்மெய் எழுத்து. உயிரும் மெய்யும் சேர்ந்து 216 உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்குகின்றன. அப்ப உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எத்தனை எழுத்து வரும்? உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னா 216. அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் 30 மட்டுமே. அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் 30 மட்டுமே. உயிர்மெய் எழுத்துக்கள் 216. மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் 247. குறில் நெடில் உண்டாவது எப்படி? ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறில் எழுத்துக்கள். இவை மெய்யெழுத்துக்களோடு சேரும் பொழுது உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் உண்டாகிறது. இக்கு கூட்டலா கா, இக்கு கூட்டலி கி, இது குறில் எழுத்துக்கள். அ, ஆ, அடுத்து ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ 7ம் நெடில் எழுத்துக்கள். இவை மெய்யெழுத்துக்களோடு சேரும்போது உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் உண்டாகிறது. இக்கு கூட்டல் ஆ, கா, இக்கு கூட்டல் ஈ, கி. வன்மை என்பதன் பொருள் என்ன? வன்மை என்பது 3 சுழி இன்னு. அந்த வன்மை என்பது கொடைத்தன்மை. 2 சுழியின் வன்மை என்பது கொடுமை. அழகு 2. எழுத்துக்களுக்கு இடையே நட்பும் உண்டு, இனமும் உண்டு. மெல்லின எழுத்துக்கள் அதன் நட்பெழுத்தான வல்லின எழுத்துக்களோடு சேருவது இயல்பு. அதாவது மெல்லின எழுத்துக்களுக்கு இன எழுத்து எது? வல்லினம். மெல்லின எழுத்துக்களுக்கு இனம் எழுத்து வல்லினம். இங்குக்கு கா, இச்சுக்கு இஞ்சுக்கு சா, இன்னுக்கு டா, இந்துக்கு தா, இம்முக்கு பா, இன்னுக்கு ரா. இங்கு என்ற எழுத்துக்கு பின்னால் கா என இன எழுத்தே வரும். உதாரணமாக சிங்கம், தங்கை. இங்குக்கு அப்புறம் என்ன வரும்னா கா அப்படிங்கிற வரிசை தான் வரும். அதான் இணை எழுத்து. அப்ப ஒரு இணை எழுத்து அப்படிங்கிறது முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வல்லின எழுத்துக்களுக்கு மெல்லின எழுத்துக்களுக்கு இனமாக வல்லின எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இஞ்சு சா வரும். இப்படிதான் வரும். இன்னுக்கு டா வரும். ஓகே. மேலும் இன்னு டா, இந்துக்கு தா, அதுக்கப்புறம் இம்முக்கு பா என்ற எழுத்துக்களும் நண்பர்களாக வாழ்கிறார்கள். இந்த இயல்பை புரிந்து கொண்டால் எழுதும் போது பிழையின்றி நம்ம எழுதலாம். இந்த நட்பு எழுத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பிழை இல்லாம நம்மளால எழுத முடியும். அடுத்து தன்னெழுத்துடன் மட்டும் சேரும் எழுத்துக்களே உடல்நிலை மெய்மயக்கம். அதோட எழுத்தோட மட்டும்தான் சேருமா, அது உடல்நிலை மெய்மயக்கம். அதாவது தமிழ்ல சில எழுத்துக்கள் தன் எழுத்தோடு மட்டும்தான் சேரும். இக்கு காவோட மட்டும்தான் சேரும். இச்சு சா, இத்து தா, இப்பு பா. அப்ப இக்கு, இச்சு, இத்து, இப்பு, அப்படின்னு மேல புள்ளி வச்சுக்கோங்க. இந்த மெய்கள் என்ன பண்ணும்னா தன்னெழுத்தோடு மட்டும்தான் சேரும். தன்னெழுத்துடன் சேராமல் பிற எழுத்துடன் சேரும் எழுத்துக்கள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தலாம். அதுதான் வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படிங்கிறது சார்பு, வாழ்க்கை அப்படிங்கிறத எடுத்துக்காட்ட சொல்லலாம். அதாவது இர், இல் ஆகிய மெய்கள் தன் எழுத்துக்களுடன் சேர்ந்து வராது, பிற எழுத்துக்களோட தான் வரும். இரு, இல்லுங்கிறது பிற எழுத்துக்களோட தான் வரும், தன் எழுத்தோட சேராது.
அப்ப உடல்நிலை மெய்மயக்கம்ங்கிறது தன்னெழுத்தோட மட்டும்தான் வரும். அது இக்கு, இச்சு, இத்து, இப்பு. வேற்றுநிலை மெய்மயக்கம்ங்கிறது பிற எழுத்தோட தான் வரும். அது வந்து இரு, இல்லு. அடுத்து தன்னெழுத்தோடும் வரும், பிற எழுத்தோடும் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இரு. அப்புறம் வந்து இன்னு. இது தன்னெழுத்தோடையும் வரும், பிற எழுத்தோடையும் வரும். அப்ப இரு இன்னுங்கிறது தன்னெழுத்தோடையும் பிற எழுத்தோடையும் வரக்கூடியது. தமிழில் ஆ என்னும் எழுத்து மனிதனை குறிக்கிறது. ஆ என்னும் எழுத்து மனிதனை குறிக்கிறது. அ அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா மனிதர்களை குறிக்கிறது. அடுத்து மயங்கொலி பிழை பார்க்கலாம். மயங்கொலி பிழை தமிழ்ல ல ல ல இம்மூன்று வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரியாக ஒலிக்கும். அதனால் எழுதும் பொழுது பிழை ஏற்படுகிறது. இதனை மயங்கொலி பிழை என்கிறோம். தமிழின் அடிப்படை சொற்கள். தமிழோட அடிப்படை சொற்கள். தமிழ் சொற்கள் 4 வகைப்படும். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இவை 4மே தமிழோட அடிப்படை சொற்கள். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இவற்றின் முதன்மையானவை பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும். செல்வி வந்தாள் என்ற சொற்றொடரில் செல்வி என்பது பெயர்ச்சொல், வந்தாள் என்பது வினைச்சொல். வினை என்றால் செயல் என்று பொருள். அடுத்து அழகு 3. அதுல உள்ள இலக்கணம். ஒரு சொல் பல பொருள் கொடுத்திருக்காங்க. ஒரு சொல் பல பொருள். ஆற்றுணா, 6 கூட்டல் உணா. 6 கூட்டல் உணா. 6 என்பது வழியை குறிக்கிறது. வழியை குறிக்கிறது. 6 என்னும் சொல்லுக்குத்தான் எத்தனை பொருட்கள் இருக்கும்? நிறைய இருக்கு. 6ங்கிறது ஒரு எண். 6ங்கிறது வழியை குறிக்குது. 6ங்கிறது இயற்கையான இரு கரைகளுக்கு இடையில் உள்ள நீர் ஓடும் பரப்பை குறிக்கிறது. 6ங்கிறது வழி. 6ங்கிறது தனி. 3 சுழினி. அடுத்து இரட்டை கிளவி. ஒளியை உணர்த்தும் சொற்கள். 2 2ஆக சேர்ந்து வரும். 2 2ஆ தான் வரும். இரட்டை கிளவினா 2 சொற்களா தான் வரும். அது வந்து வரும்போது ஒளி குறிப்பை வெளிப்படுத்தும். ஆனா பிரித்தால் பொருள் தராது. இரட்டை கிளவி அப்படிங்கிறது பிரித்தா பொருள் தராது. தனன, தன தன, கன கன, சலசல, மலமல, படபட. பிரித்தால் பொருள் தராது. ஆனா 2 சொல்லாதான் வரும். அதுதான் இரட்டை கிளவி. இலக்கணத்தில் இதனை இரட்டை கிளவி என்பர். இரட்டை என்றால் 2, கிளவி என்றால் சொல். அப்ப 2 சொற்களை கொண்டதுதான் இரட்டை கிளவி. பிரித்தால் பொருள் தராது. சலசல, மலமல, படபட, தன தன, கனகன, சல மலமல, இதெல்லாம் வந்து இரட்டை கிளவி. அடுத்த அழகு 4ல இலக்கணம் பார்க்கலாம். சுட்டெழுத்துக்கள். அவன், இவன், அவள், இவர், இது, அவை என்னும் சொற்கள் குறிப்பிட்ட மனிதரையோ பொருளையோ சுட்டிக்காட்ட உதவுது. தமிழில் அ, இ என்ற எழுத்துக்களை சுட்டெழுத்துக்கள் என்கிறோம். பழங்காலத்தில் உ என்ற சுட்டெழுத்துக்கள் இருந்தது. தற்பொழுது உ என்னும் எழுத்து உபயோகத்தில் இல்லை. உ எழுத்து பல பணிகளை செய்தது. உதுக்கான் என்றால் சற்று தொலைவில் பார் என அர்த்தம். உதுக்கான் என்றால் சற்று தொலைவில் பார். உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம். உம்பர் என்றால் மேலே. இப்பொழுது சுட்டி சொல்ல நாம் உ எழுத்தை பயன்படுத்துவதில்லை. நாம் பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் அ, இ. அவன், இவள், அவள், இது, அவை, ஆ, இ என்ற சுற்றெழுத்துக்கள் மட்டுமே உபயோகத்தில் உள்ளன. அழகு 5. செய்யுள் மொழி. எவன் கொலோ, எவன் கொலோ. திருக்குறளில் இடம்பெறும் இச்சொற்கள் தரும் பொருள் என்ன? ஏனோ, என்ன பயன் கருதியோ என்பது பொருள். ஏனோ, என்ன பயன் கருதியோ என்பதன் பொருள். செயலில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்ட சொல் தான் கொல். ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டது தான் கொல்.
அப்படிங்கிற ஒரு சொல். இது பெரும்பாலும் ஐய பொருளில் வரும், ஆச்சரியப்படக்கூடிய பொருட்கள்ல வரும். ஒரு பெண்ணை பார்த்து மான் கொள் மயில் கொள் என்றால் இவன் மானோ மயிலோ என கூறுவதாக பொருள். அப்ப கொல் அப்படிங்கிறது செயல்ல ஒரு ஓசைக்காகவும் ஒரு அழுத்தத்திற்காகவும் வரக்கூடியதுதான் கொல். அடுத்து அளபடை. அளபடைனா என்ன? உப்பு உப்பு என்று கூறுவார்கள், அல்லது உப்போ உப்பு உப்போ உப்பு என்பார்கள். இதே போல் மாபழம் மாபழம் என கூவி விற்பார்கள். இவ்வாறு நீட்டி ஒலிப்பதனை அளபடை என்று இலக்கணத்தார் கூறுகின்றனர். உப்போ உப்பு உப்பு ஊ என்பது உயிர் அளபடை என்றால் ஊ என்னும் உயிரெழுத்து நீண்டு ஒலித்தது. அதாவது ஊ என்னும் உயிரெழுத்து நீண்டு ஒலித்தது. உப்பு உப்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஊங்கிறது வந்து நீண்டு ஒலிக்குது. அப்ப அதுதான் உயிரளபடை. பொய் பொய் என்பது ஒற்றளபடை. பொய் என்பது ஒற்றளபடை. ஏன்னா அந்த ஒற்று வந்து மெய்யெழுத்து வந்து தொடர்ந்து நீண்டு ஒலிப்பது. அப்ப அதுதான் வந்து ஒற்றளபடை. தமிழில் பேசும் பொழுது பிழைகள் நேராமல் இருக்க நாம் திணை பால் எண் இடம் பற்றி அறிய வேண்டும். பேசும் பொழுது பிழை ஏற்படாமல் இருக்க என்ன செய்யணும்னா திணை பால் எண் இடம் இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் பேசும்போது பிழை இருக்காது. உப்பு உப்பு ஊ அப்படிங்கிறது நீண்டு ஒலிக்கிறதுனால அளபடைன்னு சொன்னோம். அதே மாதிரி ஊ உயிரெழுத்து நீண்டு ஒலிக்கிறதுனால உயிரளபடை, ஒற்றெழுத்து மெய்யெழுத்து நீண்டு ஒலிக்கிறதுனால ஒற்றளபடை அப்படின்னு சொன்னோம். அடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், தமிழ்ல பேசும் பொழுது பிழை இருக்கக்கூடாதுங்கிறக்காண்டி திணை பால் எண் இடம் பற்றி தெரிந்து கொள்ள போறோம். திணை உயர்திணை அக்ரிணை 2 வகை இருக்கு. மனிதனை குறிக்கிறது உயர்திணை, மனிதர் அல்லாத உயிருள்ளவை மற்றும் உயிரற்றவை குறிக்கிறது அக்ரிணை. பெயர்ச்சொற்களை உயர்திணை என்பர். அக்ரிணை என பெயர் சொற்கள் அல்லாதத அக்ரிணை பெயர் என பிரிக்கிறோம். வீரன், அம்மா, நடிகன், கண்ணகி உயர்திணை பெயர்கள். பூ, மரம், பூனை, நாய், குருவி, மேஜை எல்லாமே அக்ரிணை பெயர்கள். அடுத்து பால். பால் அப்படிங்கிறது மற்றொரு வகை பிரிவு. பெயர் சொல்லையும் வினை சொற்களையும் 5 பால்களாக பிரிக்கிறோம். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஆண்பால்னா அவன் அண்ணன், அவன் அண்ணன், இதெல்லாமே ஆண்பால். பெண்பால் அவள் அரசி, பெண்பால். பலர்பால் அவர்கள் இளைஞர்கள். ஒன்றன்பால் அது குதிரை. பலவின்பால் அவை மாடுகள். இது எல்லாமே வந்து பால் வகையை சார்ந்தது. இதுதான் வந்து மற்றொரு வகை. பால் அப்படிங்கிறது மற்றொரு வகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தா ஆண்பால் வந்து பெயர் சொல் ஆண்பால் வினை முடிவை பெறும். ஆண்பால்ங்கிறது பெயர் சொல் ஆண்பால் வினை முடிவை தான் பெறும். அவன் வந்தான் அப்படிங்கிறது. ஓகே, அவ்வளவுதான். அடுத்த அழகு 6ல பார்க்கலாம் இலக்கணத்தை. மாத்திரை அப்படிங்கிற ஒரு இதை அறிமுகம் பண்றாங்க. இலக்கணத்துல மாத்திரை அப்படிங்கிறது எழுத்துக்களோட ஒளியோட அளவு குறிக்கிறதுக்கு தான் பயன்படுத்தக்கூடியது. மாத்திரை என்பது சிறிய ஒளி அளவு, அதாவது கால அளவு. அதுதான் மாத்திரை. கண் சிமிட்டும் நேரம் அல்லது விரல் சொடுக்கும் நேரத்தை மாத்திரையின் கால அளவு என்கிறோம். மெய்யெழுத்துனா அரை மாத்திரை, ஆயுத எழுத்து அரை மாத்திரை, உயிரெழுத்து 1 மாத்திரை, நெடில் எழுத்து 2 மாத்திரை, உயிர் மெய்க்குறில் 1 மாத்திரை, உயிர் மெய் நெடில் 2 மாத்திரை. இந்த அளவை தாண்டும் ஒளியை தான் அளபடை. இந்த கால அளவை தாண்டிடுச்சு நீண்டு ஒலிக்குதுன்னா அது அளபடைன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் எண். எண்ணுன்னா என்ன? ஒருமை பன்மை அப்படின்னு 2 வகையா பிரிக்கிறாங்க. எண் அப்படிங்கிறது ஒருமை பன்மை அப்படின்னு 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்றை குறிப்பது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிப்பது பன்மை. எடுத்துக்காட்டா பூ அப்படிங்கிறது ஒருமை, பூக்கள்ங்கிறது பன்மை. பெயர் ஒருமையில் இருந்தால் வினை முடிவும் ஒருமையிலேயே இருக்க வேண்டும்.
பெயர் ஒருமையில இருந்தா வினையோட முடிவும் ஒருமையில தான் இருக்கணும். பெயர் பன்மையில இருந்தா வினையோட முடிவும் பன்மையில தான் இருக்கணும். இப்ப ஒருமையில இருக்கிற ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா திருடன் பிடிபட்டான். ஒருமையில இருக்கும், ஒருமையில இந்த வினையும் முடிஞ்சிருக்கு. அதே இது பன்மையில பார்த்தோம்னா திருடர் பிடிபட்டனர். அப்ப இது பன்மையில முடிஞ்சிருக்கு. அடுத்து இடம். இடம் அப்படிங்கிறது என்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கைங்கிற 3 இடத்தை குறிக்குது. நான் அவன் வீட்டுக்கு போனேன். நான் அவன் வீட்டுக்கு போனேன். நீ ஏன் வரவில்லை அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இடம் அப்படிங்கிறது 3 இடத்தை குறிக்குது. தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்னை குறிக்கிறது தன்மை, முன்னாடி இருப்பவர் குறிக்கிறது முன்னிலை, பலரை குறிப்பது 3வது பர்சன் இருக்காங்கல்ல, தன்னை இல்லாம முன்னாடி இருக்கவங்களும் இல்லாம அடுத்த 3rd பர்சனா இருக்கிறவங்க தான் படர்க்கை அப்படிங்கிற 3 இடத்தை குறிக்குது. நான் அவன் வீட்டுக்கு போனேன், நீ ஏன் வரவில்லை. இச்சொடரில் நான் அப்படிங்கிறது தன்மை, நீ என்பது முன்னிலை, அவன் என்பது படர்க்கை. பன்மையில் வரும்போது நாங்கள் தன்மை அப்படின்னு மாறுது. பன்மையில வரும்போது நாங்கள் அப்படிங்கிறது தன்மைன்னு மாறுது. நாங்கள்ங்கிறது தன்மைன்னு மாறுது பன்மையில வரும்போது. நீங்கள் அப்படிங்கிறது முன்னிலை, அவர்கள்ங்கிறது படர்க்கை. அவ்வளவுதான். நாங்கள்ங்கிறது தன்மை, நீங்கள்ங்கிறது முன்னிலை, அவர்கள்னா படர்க்கை. தன்மை என்பது தன்னை குறிப்பது, முன்னிலை என்பது முன்னால் இருப்பவரை குறிப்பது, படர்க்கை என்பது தன்மை முன்னிலை அல்லாத மற்றவரை குறிப்பதுதான். இதுதான் இடம், the place. அடுத்து காலம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். காலங்கிறது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என 3 காலங்களை குறிப்பிடுகிறது. 3 வகைகளாக கூறலாம். பார் அப்படிங்கிறது வினைச்சொல் காலத்திற்கு ஏற்றபடி பின்வருமாறு நம்ம அமைக்க போறோம். பார்த்தேன் அப்படிங்கிறது இறந்த காலம், பார்க்கிறேன் நிகழ்காலம், பார்ப்பேன் எதிர்காலம். அவ்வளவுதான். 3 காலத்தை குறிக்கிறது தான் காலங்கள். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அடுத்த அலகு 7 அதோட இலக்கணத்தை பார்த்திடலாம். அடிப்படை. என்ன அடிப்படை? எழுத்து, சொல், சொற்றொடர் என 3மே மொழியோட அடிப்படை கூறுகளா இருக்கு. மொழியோட அடிப்படை கூறுகள் எத்தனை? 3. என்னென்ன? எழுத்து, சொல்லு, சொற்றொடர். இது 3மே மொழியோட அடிப்படை கூறுகள். ஆ அப்படிங்கிறது எழுத்து, அன்பு அப்படிங்கிறது சொல், அன்பே தெய்வம்ங்கிறது சொற்றொடர். அவ்வளவுதான். இது 3மே மொழியோட அடிப்படை கூறுகளா இருக்கு. சொல் என்பதனை மொழி, பதம், கிளவி, வார்த்தை எனவும் சொல்லலாம். சொல் அப்படிங்கிறது என்னது? மொழி, பதம், கிளவி, வார்த்தை என சொல்லலாம். சொற்றொடரை நம்ம என்ன சொல்லுவோம்? வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். சொற்றொடர் என்ன சொல்லுவோம்? வாக்கியம். அப்ப எழுத்து அப்படிங்கிறது சொற்றொடர் வாக்கியம் சொல்லுவோம். அடுத்து எழுத்து. எல்லா எழுத்துக்களுக்கும் அடிப்படையானது ஒலி. எழுத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? எல்லா எழுத்துக்கும் அடிப்படையானது ஒலி. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பணியை செய்யும். ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பணியை செய்யும். ஆ, உ, இ சுற்றெழுத்துக்களை செய்து, ஊ மட்டும் பயன்பாட்டுல இல்ல. ஏ, ஏ, யா, ஆ, ஊ அப்படிங்கிறது வினா எழுப்பும் எழுத்துக்கள். அப்ப வினா எழுத்துக்கள். ஓகேவா? ஏங்கிறது சொல்லோட முதலிலும் இறுதியிலும் நின்று வினா பொருளை தரும். அதே மாதிரி சொல்லோட முதல்ல வர வினா எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ, யா. இறுதியில வர வினா எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆ, அதுக்கப்புறம் ஓ, அதுக்கடுத்து ஏ அப்படிங்கிறது சொல்லோட ஃபர்ஸ்ட்லயும் வரும், லாஸ்ட்லயும் வரும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். அலகு 8 4 சொற்கள். என்ன 4 சொற்கள்? இது கேட்டிருக்காங்க. இலக்கண அடிப்படையில சொற்கள் 4 வகையா பிரிக்கப்படுது. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல்ங்கிறது ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். பாரதி, பள்ளி, காலை இதெல்லாம் எடுத்துக்காட்ட சொல்லலாம். வினைச்சொல் அப்படிங்கிறது வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள்.
செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். எடுத்துக்காட்டா வா, எழுது, விளையாடு. இடைச்சொல் அப்படிங்கிறது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் தான் இடைச்சொல். இது தனித்து இயங்காது. இடைச்சொல்லுங்கிறது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்துதான் வரும். அப்ப இது தனித்து இயங்காது. அதனாலதான் இது இடைச்சொல். இடையில வரும். பெயர் சொல் வினைச்சொல்லையும் சார்ந்தா வரும். உதாரணமா அப்படின்னு சொல்லலாம். எப்படி? தந்தையும் தாயும். அப்ப பெயர் சொல்லோட முடிவுல வருது தந்தையும் தாயும். மற்றொருவர், மற்று, அதுக்கப்புறம் திருக்குறளை. அப்ப இதெல்லாமே இடைச்சொல். மற்று அப்படிங்கிறது இடைச்சொல். அடுத்து உரிச்சொல். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதியாக காட்டுவது. மாநகரம், சால சிறந்தது அப்படின்னு சொல்றது. அடுத்து பார்க்கலாம் ஒரு பார்வை தமிழ் எழுத்துக்களோட வகை தொகையை பார்த்திடலாம். குறில் எழுத்த ஒலிக்கும் காலம் அளவு. குறில் எழுத்துக்கு எவ்வளோ? 1 மாத்திரை. நெடிலுக்கு 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. ஓரெழுத்து சொல்லுக்கு 2 மாத்திரை. ஓரெழுத்து சொல்லுக்கு 2 மாத்திரை. வல்லின உயிர்மை எழுத்துல தொடங்குறது 4 மாத்திரை. வல்லின உயிர்மை எழுத்துல தொடங்குறது 4 மாத்திரை. மெல்லினம் 4, இடையினம் 4. அப்ப வல்லினம், மெல்லினம், இடையினம் உயிர்மை எழுத்துக்கள்ல தொடங்கும் போது உள்ள அந்த சொல்லு 4 மாத்திரையா தான் வரும். அடுத்து ஆயுத எழுத்து இடம்பெற்றுள்ள சொல். எப்பயுமே ஒரு ஆயுத எழுத்தோட சேர்த்து எஃகு அது இதுன்னு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாத்திரை அளவு வரும்னா 2.5 மாத்திரை வரும். அதே மாதிரி வல்லினம், மெல்லினம், இடையினம் இந்த 3மே உயிர்மை எழுத்துல தொடங்கி வந்துச்சு அப்படின்னா அந்த சொல்லு கண்டிப்பா 4 மாத்திரை அளவு வரும் அப்படிங்கிறாங்க. ஆயுத எழுத்துல இடம்பெறும் சொல் 2.5 மாத்திரை. சரியா? அவ்வளவுதான் முடிக்க போறோம். அடுத்து ஒன்று என்பதை குறிக்க ஓர் அப்படின்னும் ஒரு அப்படின்னு 2 வகையான சொற்கள் நம்ம பயன்படுத்துறோம். அப்ப இது எங்கெங்க போடணும்? ஒரு ஊர்ல ஒரு ராஜா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளே சொல்லும்போது தப்பு விடுவோம். ஓர் எங்க வரணும், ஒரு எங்க வரணும். அப்ப உயிரெழுத்துல தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி ஓர் வரணும். மெய் எழுத்துல தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி 1 வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரெழுத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஓர் வரணும். மெய்யெழுத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு. மெய்யெழுத்து வந்துச்சுன்னா ஒரு. உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஓர். அடுத்து ஓர், ஊர். எடுத்துக்காட்டா ஓர், ஊர். ஒரு கடல், ஒரு கடல். அடுத்து உயிரெழுத்துல தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லும் வரும். உயிரெழுத்துல தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி என்ன வரும்? அது. சரியா? அது வரும். அதுக்கப்புறம் மெய்யெழுத்துல தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி அதுன்னு வரும். அப்ப அதுங்கிறது எப்ப வரும்? உயிரெழுத்துல தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி. மெய்யெழுத்துல தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி அது. எடுத்துக்காட்டா அது இங்கே உள்ளது, அது நன்றாக உள்ளது. அடுத்து கொஞ்சம் ஆங்கில வார்த்தை. நாட்டுப்பற்று அப்படின்னா என்னது? பேட்ரியோட்டிசம். கலைக்கூடம்னா ஆர்ட் கேலரி. அடுத்து இயல்பு நவிர்ச்சி அணியை நம்ம எப்படி சொல்றோம்? தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்றோம். தன்மை நவிர்ச்சி அணி. சோ இது முக்கிய குறிப்புகள் பார்த்திருக்கோம். டெய்லியும் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.